ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் துர்க்கிஷ் புலாவ் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. க்ரீக் நூடுல்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் சேமியா நூடுல்ஸ் போட்டாலுமே ஓகேயாக தான் இருக்கும். இதுவும் ஓகேயாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இப்போ சட்டியில் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த க்ரீக் நூடுல்ஸை எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. க்ரீக் நூடுல்ஸ் இல்லாதவங்க சேமியா நல்லா பொடி சேமியானா இருக்கும், மெல்லிஸாக இருக்கும். சேமியா பாயாசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சேமியாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது நல்லா இப்போ நல்லா ப்ரௌன் கலராக வந்துகிட்ருக்குது பாருங்கள். இந்த டைமில் நல்ல ப்ரௌன் கலராக வந்துட்ட பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். இதை ஊற வைக்கணும்லாம் தேவை கிடையாது. கழுவிட்டு உடனே அரிசியை இதில் போட்டு லைட்டாக சாட்டேட் பண்ணிக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்போதுமே ஒரே புலாவ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப. அவ்வளோதான், சாட்டேட் பண்ணியாச்சு. இப்போது அரிசிக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு மூடி வச்சு கொதி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு அரிசி. நல்லா இந்த தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போது அரிசியை நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா அடியிலேருந்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டர் சேர்த்துங்க. நெய் ஊற்றுறதாலும் போடலாம், பட்டர் போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் பட்டர் சேர்த்துருக்குறேன். அங்கங்கே கொஞ்சம் பட்டர் எல்லா சோறுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அலுஃபோலியோ போட்டு மூடி போட்டு நல்லா மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா புழுங்க வைப்போம். அவ்வளோதான், நம்மளோட துர்க்கிஷ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா வாசம் வருங்க. இதில் அரிசி, அந்த ஸ்மெல்லு, புட்டரோட ஸ்மெல்லு, அந்த நூடுலோட ஸ்மெல்லு எல்லாம் கலந்து சூப்பரான ஒரு அரோமா வருங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சாஸே இல்லாமல் வெறுமனையாகவே இந்த புலாவ் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.